ஆரம்பிக்கலாங்களா? உன் கண்ணை பார்க்க முடியல ஜனனி, அவ்வளோ அழகு. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவுக்கு ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய அந்த எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். அந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9:16. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷனில் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி ஷோ மட்டும் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை நான் சொன்ன மெத்தடில் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங் வச்சக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அதாவது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் நீங்கள் சைஸ் அதாவது 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் எல்லாமே அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஃப்ரெண்டில் அதாவது உங்களோட இமேஜ்லேயே எந்த இமேஜ் அந்த கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் தான் நான் ஃப்ரெண்டில் வைக்க போகிறேன். அதாவது பேஸில் அந்த கண்ணு மட்டும் தெளிவாக தெரிகிற மாதிரி நான் இந்த இமேஜை ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4.1 பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க் நான் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த 4.1 அந்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. 4.1 அந்த பீட் மார்க்கில் வச்சக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 4.1 வரையா நம்மளோட இமேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ மூவ் பண்ணி கீழே கொண்டு செட் பண்ண போகிறோம்.
உங்கள் இமேஜோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கா, அந்த கேப்பில் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படி கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி இமேஜ் வந்து மூவ் ஆகி வரும். நான் கீழே ஒரு குரூப் கொடுத்துருப்பேன், அந்த குரூப்புக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. கீழே குரூப் ஒன்று இருக்கா, அந்த குரூப் ஒன்றுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் செஞ்ச மாதிரி அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 4.1 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை மூவ் பண்ணி நான் கீழே கொடுத்துருக்க அந்த குரூப் ஒன்றுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த மேலே உள்ள இமேஜையும் கீழே நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அந்தோனிராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த இமேஜையும் கீழே நீங்கள் இப்போ ஆட் பண்ண உங்களோட இமேஜையும் ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் கிரியேஷன் இருக்கா, அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கன்னைக்கன் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கன்னைக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த அந்தோனிராஜ் கிரியேஷனுங்கிற அந்த இமேஜோடைய லெஃப்ட் சைடு உள்ள கன்னைக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். இப்போ அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட இமேஜ் இருக்கும், அந்த இமேஜோட கன்னைக்கன் மேலே லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி அந்த இமேஜும் செலக்ட் ஆயிரும். இதே மாதிரி இந்த 2 இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா, அந்த 3 பாக்ஸில் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ், அதாவது என்னோட இமேஜுக்குள்ளே உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்காக இதே மாதிரி வந்து ஆயிரும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணக்கப்புறம் அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் கீழே உங்களோட இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ள டிஸ்ஆர்ப்ஷன் அண்ட் வார்ப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அந்த இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இமேஜில் எஃபெக்ட் டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஜூம் பண்ணி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிற மாதிரி நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க இமேஜை கிளிக், அதாவது உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ராஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு பேஸ் மட்டும் தெரிஞ்ச ஓகேனா நீங்கள் பேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சால் போதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணு மட்டும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்கா, இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும், ஆடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் 1 உள்ள எஃபெக்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் மேலே குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணியிருப்பீங்க. உங்களோட இமேஜையும் என்னோட இமேஜையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த குரூப்புக்கு வந்து தேவையான எஃபெக்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் கீழே உள்ள அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க, அது தேவைப்படாது. அந்த குரூப்புக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் அந்த எஃபெக்ட் 1 டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 9 ஸ்டெப் என்ன இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள செலக்ட் மீடியா கொடுத்துட்டு நீங்கள் 9 ஸ்டெப் 16 சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 9 ஸ்டெப் 16 இமேஜில் ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 9 ஸ்டெப் 16 இமேஜ் இருக்கும், மேலே ஒரு 9 ஸ்டெப் 16 இமேஜ் இருக்கும். ரெண்டுலையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே ஒரு 9 ஸ்டெப் 16 இமேஜ் இருக்கா அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சென்டர் உள்ள இந்த சர்க்கிள் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜை கிளிக் பண்ணுங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் அதே இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், பார்த்தாலே தெரியும், சூப்பராக சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் இருக்கா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், சேம் மெத்தட் தான். அதில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இதில் எப்போதும் போல உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அந்த 2 குரூப்பையும் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 2 இமேஜ் இருக்கா, அதாவது மேலே ஒரு ரெக்டாங்கல் இமேஜ் விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கும், மேலே ஒரு 9:16 இமேஜ் இருக்கும். இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 2 9:16 இமேஜ்லையும் ஒரே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் இதே மாதிரி எப்போதும் போல் உங்களோட இமேஜில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேல் உள்ள இமேஜ்லையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு குரூப் இருக்கா, குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் பண்ணக்கப்புறம் இதில் வந்து 2 குரூப் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் 2 இமேஜ் இருக்கா, இந்த 2 இமேஜை நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ணக்கூடாது, வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இந்த குரூப்பை பொறுத்தளவு இந்த 2 இமேஜ்லையும் நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது, வேறு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்களா, இப்போ மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் நீங்கள் என்ன இமேஜ் எடிட் பண்ண போறீங்களோ உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இதே மாதிரி 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த குரூப் இருக்கா, அந்த அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான், இதில் நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ண போறீங்க. 2 இமேஜ் இருக்கும், அந்த 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 இமேஜ்லையும் நீங்கள் வேறு இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி தான் 9:16 உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும், எப்போதும் போல் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு உள்ளே கொடுத்துருக்க 9:16 இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க, 1080 கொடுத்துக்கோங்க போதும். அதில் கீழே உள்ள ஃப்ரேம் ரேட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.